கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் மொழி. கோயில்களில் கோபுரங்களின் மேல் உள்ள கலசங்கள் தங்கம், செம்பு அல்லது பஞ்சலோகங்களினால் செய்யப்படுகிறது. அதன் உள்ளே தானியங்களும் நிரப்பப்படுகின்றன. கலசங்களின் கூரிய முனைகள் ஆகாயத்தில் உள்ள பிராணசக்தியை கிரகித்து வெளிவிடும். இந்த சக்தியை நம் உடல் பெறுவதால் நம் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. இதற்கு மேலாக கோபுரங்கள் நமக்கு அளிக்கும் நன்மைகள் பல. யாக குண்டங்களில் இருந்து கொழுந்து விட்டு எரிகிற தீப்பிழம்பின் உருவமே கோபுரங்கள். அக்னியை தாண்டி எந்த தீய சக்தியும் ஆலயத்துக்குள் அடியெடுத்து வைக்க முடியாது. இந்த நம்பிக்கையே கோபுரங்கள் உருவாக காரணமான கோபுர தத்துவம். இதன் அடிப்படை கூறுகள் காப்பு, உயரம், அலங்காரம் ஆகிய மூன்றும் தான். கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டிற்கு சமமானது. சிற்ப சாஸ்திரத்தின்படி கோயில்களின் அமைப்பு மனித உடலின் வடிவத்தில் இருக்க வேண்டும். இது க்ஷேத்திரம் சரீர பிரஸ்தாரம் என்று அழைக்கப்படுகிறது. கோபுரங்கள் இறைவனின் பாதங்களாக பாவிக்கப்படுகிறது. அதைவிட மேலாக ஸ்தூலலிங்கமாகவும் போற்றி வணங்கப்படுகிறது. கோபுரத்தின் தளங்கள் கோபுர நிலைகள் என்று அழைக்கப்படும். நாம் கோபுரத்தை காணும் இடத்திற்கும் கோபுரம் அமைந்திருக்கும் இடத்திற்கும் இடைப்பட்ட இடம் பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கும் இறைவனின் பிரதிபிம்பம்தான் கோபுரங்கள். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றோர் கோபுரத்தை தரிசித்தாலே போதும், ஆலயத்தினுள் வீற்றிருக்கும் இறைவனின் அருள் கிட்டும். நம் முன்னோர்கள் கோபுரங்களை உயரமாக அமைத்ததில் வேறு பல நன்மைகளும் உண்டு. முந்தைய காலங்களில் ஊரில் உள்ள மற்ற கட்டடங்களை விட கோயில் கோபுரங்கள் தான் உயரமாக அமைந்திருக்கும். இதற்கு பின்னுள்ள காரணத்தை அறிந்தால் நம் முன்னோர்களின் தற்காப்பு அறிவு புலப்படும். கோபுரங்களில் உள்ள கலசங்கள் இடி மின்னல் ஏற்படும் போது மக்களை காக்கும் இடிதாங்கியாக செயல்படும். இதற்குள்ளே வைக்கப்படும் தானியங்கள் நெல், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை ஆகியவை. அதிலும் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக வைத்தனர். வரகு மின்னலை தாங்கும் ஆற்றலை பெற்றுள்ளது என இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். மிகப்பெரிய வெள்ளம் வரும் நாட்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். அப்போது நாம் பாதுகாத்து வைத்திருந்த விதை நெற்களும் அடித்து செல்லப்படும். அந்த நேரங்களில் விவசாயத்திற்கு தேவையான விதை தானியங்கள் தந்து நம்மை காக்கும் கடவுளாக கோபுரத்தின் கலசங்களே உள்ளன. நாம் கோபுரத்தினை தரிசிக்கும் காலத்தை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு நன்மையை தருகிறது. காலையில் கோபுர தரிசனத்தை மேற்கொண்டால் நோய்கள் நீங்கும். மதியத்தில் கோபுர தரிசனம் மேற்கொண்டால் செல்வ வளம் பெருகும். மாலையில் கோபுர தரிசனம் மேற்கொண்டால் பாவம் போக்கும். இரவில் கோபுர தரிசனம் மேற்கொண்டால் வீடு பேறு கிடைக்கும். நாம் வேலைப்பளுவினால் வேறு சில காரணங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாத நேரங்களில் நமக்கு கோபுரங்களே இறைவனின் வடிவமாக காட்சி தருகின்றன. சிவன், பெருமாள், முருகன், அம்மன், பிள்ளையார் இப்படி ஒவ்வொரு இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களின் கோபுரங்களை காணும்போது நமக்கு அந்த இறைவனையே தரிசித்த உணர்வு ஏற்படுவது இயற்கையானது. கோபுர தரிசனம் நமக்கு மன தூய்மை, இறைநாட்டம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றையும் கொடுக்கிறது. கோபுர தரிசனம் நமக்கு பாவ விமோசனம் தரக்கூடியது. நாளும் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தொழுவோம். இயலாத நேரங்களில் கோபுர தரிசனம் செய்து நன்மைகளை பெறுவோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.